ஃப்ரெண்ட்ஸ், பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் இந்த சிக்கனுக்கு. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், 20 வரமிளகாயை விதையெல்லாம் நீக்கிட்டு தோலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். 200 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டை இடித்து எடுத்துருக்கேன், அதை சேர்த்துடலாம். கலந்து விட்டுருவோம். கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருக்க சிக்கனை சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் 1/2 ஸ்பூனு. கலந்து விட்டுருவோம். பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு மிளகாத்தூள் சேர்க்கக்கூடாது. இந்த வரமிளகாயில் உள்ள காரம் மட்டும்தான். மூடியை போட்டு கொஞ்ச நேரம் சிம்லேயே வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விடுவோம். மூடியை திறந்து பார்ப்போம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம தண்ணியே சேர்க்கலை. சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து வேக விடலாம் சிக்கனை. ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க, 1/2 கிளாஸ் மட்டும் ஊற்றுங்க. சிம்லேயே வச்சு நல்லா சுருள வேக விடுங்க. பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு நீங்கள் பீஸை பெருசு பெருசாக போட்டாதீங்க. இந்த டிஷ்ஷுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் செட் ஆகும். 10 நிமிஷத்தில் பஞ்சு மாதிரி சிக்கன் வெந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் சில்லை இப்படி நட்டு நட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை நம்ம அப்படியே சேர்த்துடலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 2 கொத்து கழுவிட்டு சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டு இறக்க வேண்டியதுதான். பாருங்கள், நம்ம எந்த மிளகாத்தூளுமே சேர்க்கலை, எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். காரம் வந்து இந்த மிளகாய் நம்ம போட்டோம் பாருங்கள், அதுலேருந்து வர காரம் தான் இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷலே. இறக்கிட்டு பார்க்கலாம். சுட சுட ஆவி பறக்க பறக்க ஒரிஜினல் கொங்கு நாட்டு பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டிலே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.